அமமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். அதிமுக மேல உரிமை கோர முடியாது, ரெட்டலை சின்னத்தை உரிமை கோர முடியாது. அந்த வழக்குல உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இல்லையா? முதல்ல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திரு OPS EPSக்கு யாரால் வழங்கப்பட்டது 2 வருஷமா நடந்தது உங்களுக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையம் அவங்ககிட்ட கொடுத்தாங்க, நம்ம வழக்கு போனோம். இன்னைக்கு அது தள்ளுபடி செய்யப்பட்டாலும் மேலே ரிவ்யூ பெட்டிஷன் போகிறதுக்கு எங்கள் மரியாதைக்குரிய சின்னமாவுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக போராடுவாங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவரால் உருவாக்கப்பட்ட கழகம், அம்மாவால் பாடுபட்டு வளர்க்கப்பட்ட கழகம். இன்றைக்கு பிஜேபியின் தயவால் இவங்க கையில் இருக்குது. இவங்க வந்து நியாயப்படி அதன் தலைமை ஏற்கிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. முதல்ல பொதுச் செயலாளர் தாங்க ரைட்ஸ் இருக்குது. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அதிமுக வரலாறுலே கிடையாது. அது இவங்களா உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேல்முறையீடு எங்கள் சினிமா போய் அதில் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. புதிய கட்சியை உருவாக்குனதுக்கு பின்பு அந்த அதிமுக மீது உரிமை கோர்றதுல உங்களுடைய தார்மீகம் இல்லாமல் போகிறது. அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. தார்மீக உரிமை சின்னமாக்கு இருக்கிறதுனால தான் அவங்க போக சொல்லியிருக்கோம். ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அம்மா பேரில் இருக்கிற இயக்கம் தானே. அது வந்து இன்னொரு அதிமுகவை தான் நாங்கள் பார்க்குறோம். உண்மையான அதிமுக இன்னைக்கு பெயர் மாற்றப்பட்டிருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக. இதுதான் உண்மையான அம்மாவோட இயக்கம். இங்க இருக்கவங்க தான் உண்மையான அம்மாவோட விசுவாசிகள். எந்த பணத்துக்கோ பதவிக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல யாருமே இல்லை. அம்மாவோட விசுவாசிகள் இங்கே தான் இருக்கிறோம். அதனால அமமுகவின் துணை பொதுச் செயலாளராக உள்ள டிடிவி தினகரன் இன்று சென்னையில் நடைபெற்ற அமமுக ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுச் செயலாளராக தற்போது வரை இருக்கும் சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என அமமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார் என பேசலாம். பிரியன், இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. அமமுகவுடைய கட்சி தலைமை அலுவலகம் இங்க அசோக் நகரில் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் காலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாகவே கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுடனும் டிடிவி தினகரன் ஒரு முக்கிய ஆலோசனை ஈடுபட்டு வந்திருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் தற்போது டிடிவி தினகரன் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக அதிமுகவில் இருந்து பிரிந்து டிடிவி தினகரன் தனி அமைப்பாக செயல்பட துவங்கியதிலிருந்து போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை துவங்கி அதில் துணை பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்று செயல்பட்டு வந்திருந்தார். சிறையில் இருந்த சசிகலா நடராஜன் பொதுச் செயலாளராக இருப்பதாக செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு செயல்பாடுகளில் கட்சி செயல்பாடுகளில் பொதுவாக அவர்கள் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். கட்சி சார்ந்து அவர்கள் அமமுக சார்பில் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறார்கள், தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் சமீபத்தில் மக்களவைத் தேர்தலில் அவர்கள் 40 தொகுதிகளிலும் குறிப்பாக
தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியும் புதுச்சேரியில் சேர்த்து அனைத்து தொகுதிகளிலும் அவர்கள் போட்டியிடுவதோடு 18 தொகுதி இடைத்தேர்தலிலும் அமமுக சார்பில் வேட்பாளரை களம் இறக்கி அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுகவுடைய நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் அமமுகவினுடைய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று தொகுதிக்காக நியமிக்கப்பட்டிருந்த பொறுப்பாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட நிர்வாகிகள் என அனைத்து தரப்பினரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் தற்போது அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்மொழியப்பட்டு அவர் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளாலும் அவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் செய்தியாளர்களை சந்தித்த அமமுகவுடைய நிர்வாகியாக SR சரஸ்வதி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் டிடிவி தினகரன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் முறைப்படி இதனை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த அமைப்பு 2 வருடங்களாக செயல்படக்கூடிய அமைப்பில் பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா தற்போது சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் அவர் தலைவராக அமமுகவுடைய தலைவராக அவரை பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வழியாக சரஸ்வதி தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஒரு முக்கிய முடிவானது தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சியை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி எடுக்க இருப்பதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்து சந்திக்க இருக்கக்கூடிய 4 தொகுதி இடைத்தேர்தல், குறிப்பாக அரூர், சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் போன்ற அந்த 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வும் இன்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நடந்து முடிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து டிடிவி தினகரன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாக அவர் பொதுச் செயலாளராக இந்த செய்தியாளர் சந்திப்பை சந்திப்பதோடு இந்த 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களும் அறிவிப்பதோடு சசிகலா அவர்களை தலைவராக பொறுப்பேற்பதற்கான முடிவுகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்ட மற்ற முக்கிய விவகாரங்கள் குறித்தும் உருப்படி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.